ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப அவசியமானதா? அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள எப்போவுமே இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, நம்ம இள வயதில் நம்ம ஏன் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும்? அதுக்கு பதிலாக நம்மளுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 60 வயதுக்கு மேலே நம்ம போய் கிருஷ்ணா ராமான்னு இருக்கலாமே, எதுக்கு ரொம்ப சின்ன வயதிலே ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படின்னு சில பேர்த்துடைய கருத்துக்கள் இருக்குது. இன்னும் பக்கம் பார்க்கும்பொழுது சில பேர் நம்மளுடைய முழுமையான திறனை பயன்படுத்தணும், நம்மளுடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்தணும், அதுக்கு ஆன்மீகம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆன்மான்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்டடைகிறதுக்கு செய்யக்கூடிய பயணம்தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மீகம்ங்கிற இந்த பயணத்தை நம்ம எல்லாரும் செய்யணுமா, இது அவசியம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்திக்கு தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம அந்த ஆன்மாவை தேட போகிறோம் அப்படின்னு வைக்கும்போது, தெரியாத ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தேடி அடையலாம், இல்லை தேடியை கண்டுபிடிக்கும் போது அந்த பொருள் இருக்கலாம். அப்போ அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுடைய தேடல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஆன்மீகம்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய சுய இருப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுய இருப்பை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்கு தான் ஆன்மீகம் அவசியம். நம்மளுடைய விஞ்ஞான ரீதியாக இருக்கிறவங்க பேசும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு செல் உயிராக இருந்தோம், அதுக்கப்புறம் படிப்படியாக பரிணாமம் அடைஞ்சு அடுத்தடுத்த நிலைக்கு மனித உயிர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் பல்வேறு ஒரு செல் உயிரியுடைய தொகுப்பாக இருந்து இப்போ செயல்பட்டு இருக்கிற மனிதன் தன்னோட அடுத்த பரிமாணத்துக்கு போகக்கூடிய பாதைக்கு தான் ஆன்மீகம்னு பேர். தன்னுடைய மனித நிலையிலிருந்து உயர் மனித நிலைக்கு மாற்றம் அடைகிறதுக்கு அவன் செய்யக்கூடிய செயல் உந்து சக்தி தான் ஆன்மீகம். அதனால் இறைவனை அடைகிறது அல்லது ஆன்மாவை கண்டடைகிறது அல்லது ஆன்ம அனுபூதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் முழுமையாக விழிப்புணர்வோடு இருக்கிறது, இதெல்லாம் அந்த மனிதன் உயர் மனித நிலைக்கு போகிறதுக்கு தேவையான அடிப்படையான புரிதல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு ஒரு மனிதன், தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனுடைய வளர்ச்சி ஆன்மீக ரீதியாக உயர் நிலை அடைஞ்சு அவன் உயர் மனித நிலைக்கு போகணும், அடுத்த பரிணாமத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அமைப்பு. அப்போ நீங்கள் உங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் இங்கேயே தங்கி இருக்கணுமா, உயர் மனித நிலைக்கு உங்களை உயர்த்திக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும்.